ஏசியா 40:27 சொல்ற, யாக்கோபே இஸ்ரவேலே உன் வழியை கர்த்தருக்கு மறவாயிட்டு. ஆமென். அப்ப உன் வழியை கர்த்தருக்கு மறைக்கவே மறைக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம வழியை மறைக்க கூடாது, நமக்கு வர்ற ஜெபங்களை மறைக்க கூடாது, நமக்கு வர்ற வெளிப்பாடை மறைக்க கூடாது. நம்ம ஒருவேளை புது பாட்டு கொடுத்தாருன்னா அதை மறைக்க கூடாது, புது பிரசங்கம் கொடுத்தா மறைக்க கூடாது. ஒருவேளை சங்கீதத்தில் ஏதாவது புதுசாக கற்றுக் கொடுத்தா நம்ம மறைக்காம பேசணும். ஆமென். இதுவும் வழியை செம்மைப்படுத்துறதா. ஒருவேளை நீங்க ஜெபிக்கிறீங்க, நீங்க ஒருவேளை நான் ஜெபம் கொடுக்குறேன், ஒருவேளை ஜெபிக்கிறீங்க, ஒரு வாயில ஏதாவது வெளிப்பாடு வந்தா அந்த வெளிப்பாடை சொல்லி ஜெபிக்க வேண்டும். அது வாழ்க்கையில வழியை மறைக்காத ஒரு காரியம். அப்ப அந்த வார்த்தை வெளியே வந்துருச்சுன்னா வழியை செம்மைப்படுத்துறோம். அது நிமித்தம் யாரோ ஒருத்தர் தொடுவார் ஆண்டவர், யாரோ ஒருத்தரை பார்ப்பார். அப்ப இன்றைக்கு அப்படியே கொண்ட கிருமியான காலத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம், மகிமையான வாரத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கோம், மகிமையான நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கோம், மகத்துவமான வருஷத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. இப்ப எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்றாரு, உன் மகிமை விளங்கும்படியாக வாயில வர்ற காரியங்களை கர்த்தருக்கு பிரயோஜனமாக நினைச்சு பயன்படுத்தி கொள். நீ மறைக்காத. அதை மறைச்சினா உன் பாதையில சில செவ்வைப்படுத்தலை என்று ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப செவ்வைப்படுத்தத்தான் நம்மளை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். நம்ம தேவனை நம்மளை ஆயத்தம் பண்ற ரொம்ப கடினமான காரியம். பிசாசானே வருவான், உலக பிரமாண ஃப்ரெண்ட்ஸ்கள் வரும், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் தேடி வரனால அந்த வழியை ஆயத்தம் பண்ண முடியாது. ஆமே, நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டா அப்ப நம்ம வழியை ஆயத்தம் பண்ணணும். அதுக்கு பிற்பாடு நம்ம வழி ஆசுவாதமா இருக்கணும்னு சொல்லி நம்ம வழிகளை செவ்வைப்படுத்த நம்ம விரும்பி கொள்ள வேண்டும். ஆமே. அப்ப வழியை செவ்வைப்படுத்துறது நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். நம்ம வழியை நம்ம செவ்வைப்படுத்திக்கிட்டோம்னா, நம்ம சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்தா எப்படி ஆஸ்பத்திரிக்கு போய் மாத்திரை வாங்குறீங்க, மருந்து வாங்குறீங்க, அது எல்லாத்துட்டையும் சொல்லுறீங்க, இது எனக்கு பலவீனமா இருக்குதுன்னு சொல்லி எங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுவது போல உங்க வழியை செவ்வைப்படுத்தும் போது அந்த வழி இன்னும் கொஞ்சம் ஆசுவாதமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போற வழியை நம்மளே செவ்வைப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஒரு கலர் இருந்தா புடுங்குறோம், ஏதாவது ஒன்று இருந்தா புடுங்குறோம். அதே போல நம்ம வழியை செவ்வைப்படுத்துறது நமக்கு இன்னும் குடும்பத்துல ஆசுவாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அப்ப நம்ம வழியை செவ்வைப்படுத்தி நம்ம கடந்து போகும்போது அதுல